இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய வருடத்திற்காக நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். புதிய வருடத்தில் பிரவேசித்து நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நான் என்ன செய்ய போகிறேன், நம்பிக்கையோடு வாழ்ந்து வெற்றியோடு வெற்றிப்பாகை சூடி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர விரும்புகிறேன். இப்படியான பல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று நான் உங்களோடு பேச இருப்பது லிவிங் ஹோப், உயிரூட்டும் நம்பிக்கை, எதிர்நோக்கு. ஹோப் என்று சொல்லுவது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பது. வருங்காலத்துல என்ன நடக்க போகிறது, இந்த வரப்போகிற புதிய ஆண்டு என்ன காரியத்தை எனக்கு வைத்திருக்கிறது, என்ன காரியம் நடக்கும் என்பதை நோக்கி பார்ப்பது. லிவிங் ஹோப். லிவிங் ஹோப்னு ஒன்று இருக்குது, டெட் ஹோப்னு மற்றொன்றும் இருக்குது. இந்த உலக பிரகாரமான நம்பிக்கையானது என்று சொல்லுவது விசுவாசம் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இந்த விசுவாசத்திற்கு மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை. விசுவாசம் என்பது என்ன? எதை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை உறுதியோடு பெற்றுக்கொள்வது. அப்ப லிவிங் ஃபெய்த்னு சொல்லும் போது லிவிங் ஹோப், உயிரூட்டும் எதிர்நோக்கு என்று சொல்லுவது மிக மிக முக்கியமானது, வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது. உயிரூட்டும் எதிர்நோக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழவே முடியாது. அதிலும் முக்கியமா புதிய ஆண்டில் பிரவேசிக்கும் போது உயிரோட்டும் எதிர்நோக்கி இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அதனாலதான் இந்த ஹோப்பை என்ன சொல்றோம் தெரியுமா? இட் இஸ் அ லிவிங் ஹோப்னு சொல்றோம். அப்போ உலகத்துல காணப்படுகிற நம்பிக்கை என்ன? அது ஒரு விஷுவல் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவு உயிர் இருக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஐயோ இந்த இடத்துக்கு போறேன், என்னுடைய ரொம்ப டிராபிக் இல்லாம எல்லாம் லகுவா நான் அந்த இடத்துக்கு போய் நான் சேரணும்ட்டு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறோமா, ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்றோமா. இதெல்லாம் சாதாரண நம்பிக்கை. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் லிவிங் ஹோப் என்று சொல்லுவது நிச்சயமாக நடக்கும். உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்ற காரியத்தை தேவன் வேத வசனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த லிவிங் ஹோப்பை குறித்து தான் இன்று நான் பேச போகிறேன். இந்த ஹோப் என்ன செய்யும்னா, this hope is beyond our challenges. இந்த நம்பிக்கையானது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின் மீது நாம் வைக்கிற அந்த எதிர்நோக்கு, உயிருள்ள எதிர்நோக்கு எனக்கு எதை கொடுக்கும்னா, நிச்சயமாக தேவன் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கும். இந்த நம்பிக்கை நாம் தேவன் பேரில வைத்திருக்கிறோம் அல்லவா, தேவனுடைய வசனத்தின் பேரிலே நாம் வைத்திருக்கிறோம் அல்லவா. இந்த நம்பிக்கையானது நிச்சயம் நடக்கக்கூடியது. உலகத்துல இருக்கிற அந்த நம்பிக்கை, ஐயோ எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு நம்ம ஒரு ஆசையா எதிர்நோக்கிறோம். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் வார்த்தையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, லிவிங் ஹோப், டிவைன் ஹோப், தெய்வீக நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும். இததான் நம்ம 1 பேதுரு 1வது அதிகாரத்துல மிக அழகாக சொல்றாரு. 3வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 1 பேதுரு 3வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அதுல அதன் தலைப்பையே நீங்க பாருங்க. அந்த 3வது வசனத்துல இருந்து நீங்க கடைசி ஒரு பகுதி வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நம்பிக்கை 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 என்று திரும்ப 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 சொல்றது. 3வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. தனியா இருக்கும்போது, ஒருவேளை இந்த வருஷத்தை துவங்கும் போது ஆண்டவரே நம்பிக்கை இல்லாமல் நான் தவிக்கிறீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை, இந்த வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம்
முதல்ல இருந்து 12 வசனங்கள். இதுல 3வது வசனத்துல இருந்து இதற்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா, இது உயிரூற்றும் கிறிஸ்தவ அழைப்பும் பொறுப்பும் உயிரூட்டும் எதிர்நோக்கும். அப்ப கிறிஸ்தவ அழைப்பு, நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பையும் பொறுப்பையும் நம்ம நிறைவேற்றுவதற்கு லிவிங் ஹோப், உயிரூட்டும் நம்பிக்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அததான் 3வது வசனத்துல அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை போற்றி, அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? புதிய ஆண்டுல பிறக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது, புதிய பிறப்பை நமக்கு கொடுத்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். குன்றாத எதிர்நோக்குடன் இந்த ஆண்டுல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிரவேசிக்கிறோம். குன்றாத எதிர்நோக்குன்னா லிவிங் ஹோப். அது என்ன செய்யாது? அந்த ஹோப், அந்த நம்பிக்கை உனக்கு அழிந்து போகாது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை எதுல வேரூன்றி இருக்கிறது? வசனத்திலே. இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளிலே வேரூன்றி இருக்கிறதுனால இந்த ஹோப் என்ன செய்யாது? மாறவே மாறாது. இப்பேற்பட்ட ஹோப் உங்களுக்கு தேவையா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை மட்டும் அல்ல ஆண்டவரே, ஜீவிக்கிற நம்பிக்கை வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களிடத்துல அந்த எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உயிருள்ள நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வருஷத்தை துவங்கி இந்த வருஷம் முழுவதையும் ஜீவனுள்ள நம்பிக்கையோடு நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த நம்பிக்கை எப்படி எங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல? அதை நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நம்பிக்கையற்ற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் நற்செய்தியில கூட நம்ம பார்த்தது, ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்தார். அந்த அடையாளம் எந்த சமயத்தில் கொடுக்கப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் ஏசாயா 7:14 நாம் வாசித்தது. அந்த அடையாளமானது ஒரு உலகத்தின் சூழ்நிலை மிக கடினமாக இருந்த போது யூதா தேசத்தின் மீது இஸ்ரேல் தேசமும் சிரியா தேசமும் இணைந்து கொண்டு அவர்கள் போருக்கு வருகிற அந்த நாட்களிலே ஆகாஸ் ராஜாவுக்கு அவர் கொடுத்தது, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். உலகத்துல என்ன இருக்கும்? ஒரு குமாரன் பிறப்பார். அந்த குமாரன் மூலமாக, அவர் மீட்பை கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்பிக்கையற்ற அந்த காலகட்டத்துல நம்பிக்கையின் வார்த்தையை தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுத்தார். அதுதான் நம்ம கிறிஸ்துமஸ் நற்செய்தியா பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த வருடத்திற்கு உயிருள்ள நம்பிக்கையை நம்முடைய ஆங்கரா, நம்முடைய நங்கூரமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்பிக்கை காணப்படுகிற நங்கூரம் ஒரு கப்பல்ல எந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது? கப்பல் கொந்தளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், கப்பல் மேல பலவிதமான அலை எழும்புகிறது. என்ன செய்வாங்க? உடனே நங்கூரத்தை போட்டுடுவாங்க. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில, இது நடக்குமா? எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, இது நடக்குமா நடக்காதா, இப்படி கொந்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? பலவிதமான சவால்கள் மூலமாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்றது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நம் வாழ்வின் நங்கூரம். ஒரு கப்பலுக்கு எப்படி ஒரு நங்கூரம் இருக்குதோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருந்தாலும் வாழ்க்கையின் நங்கூரமாக அமைகிறது. பிள்ளைகளை பார்த்த கவலையா?
இல்ல குடும்பத்தின் உறவை பார்த்து கவலையா, இல்ல இந்த வருடத்தில என்னுடைய வேலையை குறித்து கவலையா, இல்ல பலவிதமான சுகத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ எத்தனையோ காரியங்களை வைத்து பல காரியங்கள் மூலமாக கொந்தளித்து கொண்டிருந்தாலும், இல்ல ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு காரியம் என் மனசை அழுத்தது ஆண்டவரேன்னு கொந்தளிக்கிறீங்கன்னா, நம்பிக்கை என்ற நங்கூரம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஈடுவதற்காக, நம்பிக்கை என்ற நங்கூரத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதிய பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த அதிகாரத்துல முதல் 12 வசனங்களை அடிப்படையாக வைத்து நான் உயிருள்ள நம்பிக்கை என்பதை குறித்து உங்களோடு பேச இருக்கிறேன். இந்த உயிருள்ள நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா? என் வாழ்க்கையில இருப்பதற்கு நான் எதையெல்லாம் கையாளுகிறேனோ அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையின் நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை வேணும் சுவாமி. நம்பிக்கைனா இனி என்ன நடக்க போதோ தெரியலையேன்ட்டு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? வருங்காலத்தை குறித்து, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இதை குறித்து நம்ம யோசித்துட்டு இருந்தோம்னா உயிருள்ள நம்பிக்கையை எப்படி பெற்றுக்கொள்வது, அந்த நங்கூரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாசத்துக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இருந்தாதான் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதுதான், நிச்சயப்படுத்துவதுதான் விசுவாசம். அதனால முதல்ல அடித்தளமாக நம்பிக்கை இல்லாம ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இப்ப நம்ம வாழ்ற உலகம் நம்பிக்கையற்ற உலகம். இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற உறவு நாளைக்கு இல்லை, இன்னைக்கு கையில இருக்கிற பணம் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற சுகம் நாளைக்கு இல்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, நிலையான நம்பிக்கையை நாம் அடைவதற்காக தான் பரிசுத்தவானாகிய பேதுரு நமக்கு சில காரியங்களை அழகா சொல்லி தராரு. முதலாவது பார்க்கும்போது, இந்த பேதுரு இந்த 1வது நிருபத்தை எழுதும்போது அந்த நாட்களில இருந்த, அந்த காலகட்டத்தில் இருந்தது, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் வருகிற இந்த 60வது ஆண்டுல இருந்து ஒரு 61, 62, 63, 64க்குள்ள இதை எழுதியிருப்பார் என்று நம்புகிறது. இந்த நாட்களிலே நீரு மன்னன் இருக்கிறார். பலவிதமான ஆட்சியில பலவிதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அந்த வெளியில நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஆட்சியில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது உலகத்து மக்கள் எப்படிமா நம்பிக்கையோட வாழ முடியும்? நமக்கு நல்லா தெரியும், உலக அரசியல்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்தா வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்துலதான் நமக்கு என்ன தேவை? நம்பிக்கை என்ற நங்கூரம் உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அதை எப்படி அவர் நம்பிக்கையற்ற நிலையில நம்பிக்கையின் நங்கூரமாய் இருந்து வாழ நமக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் பரிசுத்த பேதுரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும். 2 பேதுரு எழுதும் போது அவர் கிளியரா எழுதுறார். 2வது அதிகாரத்துல, நான் இன்னொரு அதிக நாட்கள் நான் உயிரோட இருப்பதில்லை, என் ஆவி என் தேகத்தை விட்டு பிரிந்து போகும் காலம் வந்துருச்சுன்ட்டு 2வது பேதுருல எழுதுறாரு. அதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால எழுதின 1 பேதுருவின் நாட்களிலும் அவருக்கு நல்லா தெரியும் மக்கள் என்ன செய்யறாங்க. பல இடங்கள்ல வசிக்கிற மக்களுக்கு 1வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல அழகா எழுதுவாது. 1வது வசனத்துல எந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க, பல இடங்களை குறிப்பிடுவார் பாருங்க. அந்த இடங்களிலெல்லாம் வசிக்கிற இந்த நாடுகளில சிதறுண்டு வசிக்கிறவர்களுக்காக எழுதுறாரு. இந்த சிதறுண்டு வசிக்கிறவர்களுக்காக அவர் எழுதும் போது 1வது நங்கூரத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர் அவர்களுக்கு நினைவூட்டுவது என்ன தெரியுமா? தற்காலிக குடிகளாய் வாழ்கிறவர்கள். we are temporary people in this world. நம்ம இங்க நிரந்தரமாய் வாழ்கிறவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. அதனால்தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது. இவர் அததான் பரிசுத்தவானாகிய பேதுரு இங்க என்ன சொல்றாரு, மக்களே நீங்க பல இடத்துல சிதறி போயிருக்கிறீங்க இல்லையா. முதல் வசனத்துல பேசுறேன், முதல் வசனத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது, பல இடங்கள்ல நீங்க சிதறி போயிருக்கிறீங்க. நீங்க தற்கால குடிகள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. தற்கால குடிகள்னா we do not depend upon this world, we do not belong to this world. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துக்கு உரியவர்கள் நீங்கள் அல்ல. அப்ப முதலாவது நம்முடைய நம்பிக்கை என்ற நங்கூரத்தை நம்ம பலப்படுத்துறதுக்கு என்னன்னா, நம்ம கண்ணு என்னன்னா பரலோகத்தை நோக்கி வாழணும். நம்ம இந்த உலகத்தின் குடிகள் அல்ல, நம்ம பரலோகத்தின் குடிகள். இங்க கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த சிட்டிசன்ஸ், நம்ம ஹெவன் பவுண்ட் சிட்டிசன்ஸ். இந்த காரியம் நமக்கு மனசுல வந்துருச்சுன்னா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சேலஞ்சஸ நம்ம ஈஸியா என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். அதனால்தான் நம்ம நீங்க பாருங்களேன், எபிரேயர் 13வது அதிகாரத்துல 14வது வசனத்துல நம்ம என்ன செய்யறோம், we are looking forward. நம்ம எப்படி வாழணுமா இந்த உலகத்துல, நம்ம நம்பிக்கையை நங்கூரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அதன் முதலாவது அடித்தளம் என்னன்னா, we need to look forward. நம்ம என்ன செய்யறோம், முன்னானவைகளை பார்க்கணும். பரலோகத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு பார்க்கணும். எங்க பாக்கியால இருக்கிற, எங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, இத பத்தி சொல்லும் போது, நம்ம பரலோகத்தின் குடிகள்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க சொல்ல, அப்பனா நான் ஒரு கண்ணு பரலோகத்துல வச்சுக்கணும், ஒரு கண்ணை இந்த பூமியில வச்சுக்கணும்ட்டு ஒரு பெண்ணு சொன்னா. என்ன அழகா இருக்குது இல்லையா. அப்படிதான் நம்ம வாழணும். ரெண்டு கண்ணையும் நம்ம இந்த உலகத்துல நமக்கு இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம்ன்றது தெரியணும். ஆனா நம்முடைய எதிர் நோக்கி எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது. அததான் எபிரேயர்ல மிக அழகாக சொல்றாரு 13:14. நம்ம இங்க பார்த்து வாழ்றது இல்லம்மா, பரலோகத்தை பார்த்து பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம நம்பிக்கை வேணும்னா, எந்த வகையான சேலஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அன்பானவர்களை மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, இவையெல்லாம் தற்காலிகமானது. உங்களுக்கு நல்லா தெரியும் அலெக்சாண்டர் த கிரேட்ட பத்தி இல்லையா. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் மறிக்கும் போது எவ்வளோ பணங்கள் அவருக்கு இருக்குது கையில, ஆனா எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, உதவி செய்ய முடியல. அலெக்சாண்டர் தி கிரேட்ட பத்தி நம்ம சொல்லும் போது, அவர் என்னுடைய வாழ்க்கையில 3 காரியம் எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு அதை செய்யுங்கன்னு சொன்னாராம். ஒண்ணு என்ன, முதலாவது என்னுடைய கை வெளியே இருக்கட்டும். இந்த உலகத்துல இருந்து நான் ஒண்ணுமே கொண்டு போல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பெரிய காரியங்களை சாத்தாலும் ஒன்றும் கொண்டு போலன்ற என்னை பற்றி மக்களுக்கு தெரியட்டும். அடுத்தது என்னை தூக்கிட்டு போறவங்க ஒரு டாக்டர்ஸா இருக்கட்டும், என்னுடைய இறந்த உடலை. காரணம், இந்த டாக்டர்ஸாலேயே என்ன செய்ய முடியல, வைத்தியர்களால என்ன காப்பாற்ற முடியலன்னு மக்களுக்கு தெரியணும். 3வது, என்னுடைய பணத்தை எல்லாம் நான் விட்டுட்டு போறேன்ற மக்களுக்கு தெரியறதுக்கு என்னுடைய அந்த பிரேதம் போகும்போது காயின்ஸ், கோல்ட் காயின்ஸை நீங்க தெருவுல போடுங்கன்றாங்க. இன்னைக்கு கூட பணத்தை இறைக்கிறாங்கல்ல, இதுல இருந்துதான் அந்த பாரம்பரியம் வந்திருக்கலாம். அதனால என்னன்னா, புதிய வருடத்திலேயே நம்ம ஏதோ ஒரு மரணத்தை பத்தி பேசுறோம்னு நினைக்க வேண்டாம். இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், இந்த வருஷம் நம்ம சந்தோஷமா வாழ்வோம். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எந்த கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க மனசுல வைக்க வேண்டியது, அது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும், முதலாவது மனசுல வைத்துக் கொள்ளணும். அடுத்தது பாருங்க, அவர் அடுத்ததுக்கு போறாரு. அதை நீங்க முதல் வசனம் 2வது வசனத்துல பார்க்கும்போது நீங்க வாசித்து பாருங்க. வேத புத்தகத்தை திறந்து வைத்துட்டு அழகா சொல்வாரு, we have hope because we are chosen by God. நம்ம யாரு, நம்ம வாழ்ற உலகமே நமக்கு சொந்தம் இல்லை, ஆனா நம்ம யாரு, நாம் தேவனுக்கு
அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில எந்த சேலஞ்ச் எதற்காக காத்துட்டு இருந்தாலும் தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை எடுத்திருப்பதனால நிச்சயமா, பிகாஸ் யூ ஆர் chosen by God, God will see to everything. ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். எத்தனை முறை ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு இல்ல, ஆண்டவரே இந்த காரியம்னு சொல்லும் போது நான் பார்த்துக்கிறேன் இல்லையா? ஆகார் கிட்ட சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் பார்த்துவா. ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பல பேருடைய கண்ணீரை பார்க்கிறோம், பல கடினமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், அவர் நிச்சயமாக என்ன செய்வாரு, அதை பார்த்து கொள்ளுவார். காரணம் என்ன தெரியுமா? அவரால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அதோடு நிறுத்தி விடவில்லை. அப்பனா இந்த உலகத்துல நடக்கிற எதுவுமே நிலையானது இல்லை. நம்ம பரலோகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அங்க பாருங்க, அந்த வசனத்துல இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் தூய ஆவியால், யாரால? மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவினால நீங்க இறை மக்களாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோமா? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். I am chosen by God. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதமான ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருந்தாலும் உங்களையே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, I am chosen by God. சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ காரியத்துல நம்பிக்கை இல்லாம குழம்பிட்டு இருக்கிறேனே சுவாமி. ஆண்டவரே, பட் லெட் மீ ரிமைண்ட் மை செல்ஃப், ஐ எம் சோசன் பை யூ. ஆண்டவரே, நான் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, தெரிந்தெடுக்கப்பட்ட மகள், தெரிந்தெடுக்கப்பட்ட மகன். சொல்லலாமா? அப்ப நம்பிக்கை இல்லாத எந்தவித கடினமான காரியமா இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாராம்? முதலாவது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அடுத்தது பாருங்க, மூன்றாவது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பிக்கையில ஒரு ரிவார்டு, கிரேட் ரிவார்டு நமக்கு இருக்குதா? நமக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பரிசு தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? அப்போ எதுவுமே நிலையானது இல்லை, நம்ம தைரியமா இருக்கலாம். ரெண்டாவது, நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனால், we are chosen. அதனால நமக்கு என்ன தேவையோ அதையும் அவர் சூஸ் பண்ணி நமக்கு கொடுப்பார். பிகாஸ் I am chosen, God will choose the best things for me. நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினால் எனக்கு எதெல்லாம் நன்மையோ அதையெல்லாம் தேவன் என்ன செய்வாரு? எனக்கு தெரிந்தெடுத்து கொடுப்பார். அதோடு கூட 3வது வசனம் அதுல இருந்து 3, 4, 5 வாசித்து பாருங்க. இந்த இடத்துல தேவன் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? நான் உன்னை தெரிந்தெடுத்ததுனால நான் கொடுக்கிறேன். அடுத்தது, உனக்கு நீ எந்த சூழ்நிலையில இப்ப போயிட்டு இருக்கிறியோ, அது கடினமா இருக்குதா, குழப்பமானதா இருக்குதா, நான் என்ன செய்யறேன்? உனக்கு அதுல ரிவார்டு வச்சிருக்கிறேன். வாசித்து பாருங்க. 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். அழியாத, மாசற்ற, ஒழியாத. அப்படின்னா என்ன செய்யாது? அழிந்தே போகாது, சுத்தமானது, ஒளியானது, இப்பேற்பட்ட ஒன்றை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நமக்கு ரிவார்டு உண்டு. we have a reward. அதனால நம்ம நம்பிக்கை என்ன செய்யாது? நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அன்பானவர்களே, எதுல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? எந்த காரியம் நடக்கணும்ட்டு தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு அவர் கொடுத்தாரு, அதுல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஒருபோது நீங்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதே இல்லை இல்லையா? அழகா சொல்றாரு இல்ல திருப்பாடல்கள்ல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல நம்ம நம்பிக்கை வைத்திருந்தால், நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமானதாய் இருந்தாலும் நிச்சயமாக அது என்ன செய்யும்? நிறைவேறும். அடுத்தது பாருங்க, 6வது வசனம். நேரம் இல்லாததுனால நான் வசனத்தை படிக்கல, வசனம் சொல்றேன்,
நீங்க குறிச்சு வச்சுட்டு வாசிங்க. எல்லாமே 1 பேதுரு 1 அதிகாரம் 6, 7, 8, 9 நம்ம ஹோப் என்ன செய்யுமா? ஹோப் இஸ் ஜாய் கேன் நாட் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் அஸ். நம்மை விட்டு என்ன செய்ய முடியாதான்? இந்த நம்பிக்கையை எடுத்து, ஹோப் ஆஃப் ஜாய், சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சியின் அடித்தளமாய் இருக்கிற இந்த நம்பிக்கைய நம்மை விட்டு யாருமே என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. எப்போ இது நம்ம கிட்ட இருந்து மறையும்னா, நானே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துல எனக்கு சந்தேகம் கொண்டு வந்துட்டேனா. அதனால தைரியத்தோட சொல்லுங்க, இந்த நமக்கு இருக்கிற நம்பிக்கைய ஒருத்தரும் எடுத்து போடவே முடியாது. இறுதியா பாருங்க, 10வது வசனம், 11, 12வது வசனத்துல we have hope. இது என்ன மாதிரி நம்பிக்கையும், தேவன் இன்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னும் அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கல. அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்கிறியோ, ஆண்டவர் இன்றும் அதுல செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக அது உனக்கு உன்னதமான முறையில செயல்படுத்தி முடிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா? புதிய வருடத்துல நான் பிரவேசிக்கிறேனே ஆண்டவரே, நம்பிக்கையோடு பிரவேசிக்கிறேன். ஏன்னா நான் வாழ்ற இந்த உலகம் நிலையானது இல்லை. என்னுடைய கண்கள் we are looking beyond. ஆண்டவரை எப்படி நோக்கணும்? லுக்கிங் ஃபார்வர்ட். பின்னானது ஐயோ முந்தி நடக்கலையே, இப்போ எப்படி ஆகும், அதெல்லாம் விட்டுறலாம். ஆண்டவரை எதிர்நோக்கி பார்ப்போமாக. எதிர்நோக்கி பார்க்கும்போது இந்த பூலோகத்தின் காரியம் ஒரு துச்சமா போயிடும் நமக்கு. ஏனென்றால் பரலோகத்துல நமக்கு பேர்பட்ட காரியத்தை ஒழுங்குபடுத்துகிற தேவன் நிச்சயமாய் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதனால நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கணும்? முதலாவது நம்மளுடைய நம்பிக்கை என்ன செய்யாது? நம்மை வெட்கப்படுத்தாது. ஏன் வெட்கப்படுத்தாதுன்னா, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன அவர் தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால என்னுடைய நம்பிக்கையை அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த நம்பிக்கைக்கு என்ன இருக்கு? ரிவார்டு இருக்கிறது. அதோடு கூட இந்த நம்பிக்கையை என்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது? யாருமே எடுத்து போடவும் முடியாது. எல்லாவற்றுக்கும் மேல இன்றும் தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். He is still working. என்னுடைய காரியம் முடிஞ்சிருச்சு என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை நம்ம பார்வையில முடிஞ்சது போல தெரியும், ஆனால் இன்றும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் வெற்றியாய் நமக்கு காரியங்களை முடித்து தருவார். அதனால இந்த வருடத்தை துவங்கும் போது, இந்த வருடம் முழுவதிலுமே நீங்க 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. நம்பிக்கை, 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 ஜீவனுள்ள நம்பிக்கை என்பதை குறித்து தான் திரும்ப திரும்ப வருது. அதனால ஆண்டவர் சொல்லுகிற நம்பிக்கை உறுதியாய் நிச்சயமாய் நடக்கும் என்ற காரியத்தை தான் அவர் சொல்றாரு. இந்த நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நம்ம துவங்கலாம். இந்த வருஷத்துல நம்ம வாழலாம். எதுக்கெல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நீங்க என்ன செய்யாதீங்க? விட்டுடாதீங்க. நிச்சயமாய் தேவன் அதை செய்து முடித்து உங்களிடத்திலிருந்து அந்த நம்பிக்கை ஒழியாதபடி உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராக He will give you reward. உங்க நம்பிக்கைக்கு ரிவார்டு உண்டு. எதுக்கு நம்பிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்டு. ஏன்னா இந்த நம்பிக்கை எதுல இருக்குது? நம்முடைய நங்கூரம் வேத வசனம், தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின் மீது இருக்கிறது. மரித்து உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவின் எப்படி வல்லமையினால தேவன் உயிரோடு எழுப்பினாரோ அதே வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். அந்த நம்பிக்கை, வல்லமையினால் வருகிற இந்த நம்பிக்கை நம்முடைய எல்லா சேலஞ்சஸையும் என்ன செய்யும்? தாண்டி மேற்கொண்டு விடும். எல்லா சேலஞ்சையும் அடித்து சுக்கு நூறா உடைத்து விடும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அன்பின் பரமத்தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே, புதிய வாழ்விலே, புதிய நம்பிக்கையோடு பிரவேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த உலகம் எங்களுக்கு நிலையானது இல்லை.
அதனால பரலோகத்தை நோக்கி வாழுகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை, நீர் கொடுத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளை எங்களை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கைக்கு நிச்சயம் பலன் உண்டா ஆண்டவரே? there is reward. காரணம் ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கைக்கு ரிவார்டு நீர் கொடுக்கிறபடினால், எதற்காக நாங்கள் நம்பி உம்மிடத்துல காத்து கொண்டிருக்கிறோமோ அதை இந்த வருடத்துல நீர் நிறைவேற்றி முடிக்கிறபடினால் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இன்றும் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால் இந்த நம்பிக்கையை எங்களிடத்திலிருந்து, இந்த நம்பிக்கையின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியை ஒருவரும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது ஆண்டவரே. இந்த நம்பிக்கையின் மூலமாக பெரிய காரியங்களை, அதிசயங்களை நாங்கள் கண்டு இந்த வருடத்துல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கை ரிவார்டு கொடுப்பதாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு நான் முடித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.